வணக்கம். என்னோட பேர் வந்து நந்தினி. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வந்து ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்ருக்கேன். நான் வந்து இந்த பாய்ஸ் கிளப்பில் வந்து ஃப்ரம் 10th to 12th வந்து படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சிறார் மன்றம்லேருந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இங்கே வந்து எங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது என்னென்னா, கல்வி அறிவை விட ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மாணவர்களுக்கும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் சார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே இந்த பாய்ஸ் கிளப்போட நோக்கமே என்னென்னா, பல்லவர்களை உருவாக்குறதை தாண்டி நல்லவர்களை சமுதாயத்துக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நல்லவர்களுடைய வழியில் தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டுருக்கோம். நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் டீச் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்து இங்கே எடுப்பேன். இங்கே வந்து பசங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கறதையும் தாண்டி ஒரு சில டைம் வந்து பசங்களுக்கு பொது வெளியில் பேசணும், மேடை பேச்சு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக டாபிக்ஸ்லாம் நிறைய நடத்துவோம். அந்த மாதிரி பசங்களுக்கு படிப்பறிவையும் தாண்டி மற்ற லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற எல்லா அறிவுகளையும் வளர்க்குறதுக்கும் இங்கே ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மாணவர்கள் வந்து அதிக அளவில் அந்த ரீல்ஸில் மோகத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவங்களுடைய அட்வைஸ் என்னமா? ரீல்ஸ் அப்படின்றது ஒரு அட்ராக்ஷன் தான். ஒரு சொசைட்டியில் நான் சும்மா ஏதோ ஒன்றத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி அதுக்காக தான் நாங்கள் மெயினாக அந்த டாபிக்ஸ் நடத்துகிறோம். ஒரு ரீல்ஸாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு படத்தோட டைலாக் பார்த்து பேசுகிறதுக்கு தாண்டி சமுதாயத்தில் நடக்கிற ஏதோ ஒரு நியூஸ், கரண்ட் அஃபைர்ஸை நீங்கள் ஒரு எடுத்து போடுறதுனால இன்னும் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, அதாவது எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ ரீல்ஸுன்னு தாண்டி ரீல்ஸுன்னு போகாதீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக மாற்றணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்னா நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க. ஏதாவது ஒரு திருக்குறள் கதையை எடுத்து பேசுங்க. அந்த திருக்குறளில் சொல்லியிருக்க உள்ளார்ந்த கருத்துக்கள் என்ன, அதை பற்றி பேசுங்க. ஒரு திருக்குறள் எடுத்துகிட்டு இந்த திருக்குறள் வந்து நான் இந்த சொசைட்டிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பேசுங்க. ரீல்ஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து சினிமா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு நம்மளுக்கு வந்து சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம்.